ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான மட்டன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தடவை மட்டன் தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இதை சூடான சாதம், அதுக்கப்புறமா சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி பிரியாணி கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது 3/4 kg அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதை இறக்கி வச்சிடலாம். மட்டன் தொக்கு செய்கிறதுக்காக ஒரு மண் பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, சின்ன பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு இதை தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது மட்டன் தொக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மட்டன் தொக்குக்கு ஒன்றா சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட தக்காளி வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கட் பண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போது நாம் வேக வச்ச மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மட்டனை இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கி விடணும். அப்போ தான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயோட ஃப்ளேவரில் நல்லா மட்டனில் இறங்கி வரும். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலான சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாவை நல்லா வதக்கி விடணும். சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மட்டனில் மசாலா நல்லா இறங்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள் மசாலா எந்தளவுக்கு மட்டனில் கோட்டாகி வந்திருக்குன்னு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு.
பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நாம் மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 கரண்டி அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு நாம் குக் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போது தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து கரெக்டான பக்குவம், ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. பார்க்கும்போதே தெரியும் ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் தொக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். எந்தளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.